ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. ஓம் ஸ்ரீ மகா கணபதி நமக. அன்பார்ந்த உலகத் தமிழர்களே, ஜோதிட நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் மகா கணபதி ஜோதிடத்தின் சார்பாக ஸ்ரீ முத்துராம்ஜி அவருடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ராகு கேது பற்றி ஒரு காணொலியை உங்களுக்கு வழங்குவதற்காக நான் காத்திருக்கிறேன். ராகு கேது நிழல் கிரகங்கள். எல்லா கிரகமும் இடமிருந்து வளம் சுற்றுற மாதிரி ஒரு வளமிருந்து இடமிருந்து ரிவைஸ்ல சுற்றுற கிரகங்கள் ரெண்டும். ராசி மண்டலத்தில் 12 ராசியிலையும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டா 7 கிரகங்களே 12 ராசி எடுத்துக்கிறோம். இது எல்லோருக்கும் தெரிந்ததே. ஆனால் ராகு கேதுக்கு சொந்த 12 ராசி கட்டத்தில் சொந்த ராசிங்கிறதே கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த பிறக்கக்கூடிய நேரத்தில் கிரக சஞ்சாரங்கள் எப்படி வானமண்டலத்தில் நடக்குதோ அதே மாதிரி குழந்தை பிறந்த நேரத்தையும் அன்றைய சூரிய உதயத்தையும் வச்சு தான் அந்த ஜாதகம்னு ஒன்று எழுதுறோம் நம்ம. அந்த நேரத்தில் வானமண்டலத்தில் ராகு எங்கே டிரான்சிட் ஆகி எந்த ராசியில் நகர்ந்து போகுதோ அந்த அடிப்படையில் தான் ராகு அந்த ராசியில் இருப்பார். அப்போ ராகு கேதுக்கு சொந்த ராசியே கிடையாது. எப்போ குழந்தை பிறக்குதோ பிறக்கும்போது எந்த இடத்துல நகர்ந்து போகுதோ அந்த இடத்த கெட்டியாக பிடிச்சிக்கும் ராகும் கேதுவும். இந்த ராகு கேது எல்லா கிரகத்தையும் இப்போ சூரியனை பற்றி கணிச்சிடலாம், சந்திரனை பற்றி கணிச்சிடலாம். சூரியனுடைய காரகத்துவம் இது அப்படின்னு சொல்ற மாதிரி ராகு கேதுடைய காரகத்துவம் இருக்கிறதையும் சொல்லிடலாம். ஆனால் ராகு கேதுவை ஜோதிட ரீதி ஆராய்ச்சி பண்ணி பர்ஃபெக்டாக பலனை சொல்லணும்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கலான விஷயம். அதனால ராகு கேது சாதாரணமாக தான் எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ சயின்ஸ் வளர்ந்த பிறகு எல்லாருமே ராகு கேதை பற்றி மக்களுக்கு நல்ல தெளிவாயிடுச்சு. அப்போ இந்த ராகு கேது சூரியனும் சந்திரனும், பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும், பௌர்ணமி சந்திரன் ரெண்டும் ஒளி கிரகங்கள். இந்த ஒளி கிரகங்கள் ரெண்டையுமே இந்த ராகு கேது மாசத்துல ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்க, இருட்டாக்கிடும். 2 ஒளி கிரகத்தையும் மறைச்சிட்டு உலகையே இருளை ஆக்கக்கூடிய ஆற்றல் ராகு கேது கொண்டு. அப்ப ராகு கேதுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்குங்கிறத இந்த நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப அமாவாசைன்னு ஒண்ணு ஒவ்வொரு மாசமும் நிகழுதுல. அந்த அமாவாசை நிகழும் போது ஒரே நேர்கோட்டில் சூரியன் சந்திரனுங்கிறதுல ஒரே நேர்கோட்டில் போய் ராகு கேது கிராஷ் பண்ணி மறைக்கும் போது இருள் கிரகம் ஆகிய இந்த 2 கிரகம் மறைக்கும் போது ஒளி கிரகம் ரெண்டும் மறைஞ்சிருது. அதனுடைய ஒளி பூமியில படாது. அன்னைக்கு தான் அமாவாசை. இப்படிதான் ஒவ்வொரு மாசமும் அமாவாசை நிகழ்வு. அமாவாசை நிகழ்வுக்கு காரணமே ராகு கேதுவும் தான். இது ரொம்ப பேருக்கு தெரியாது, ஆனா இதுதான் உண்மை. அதே நேரத்துல இந்த ராகு கேது மறைச்ச பிறகு இந்த 24 hours அந்த அமாவாசை முடிஞ்சோடனே அமாவாசை கிடைக்க என்ன ஆகும், இந்த வளர்பிறை சந்திரங்கள் அப்படியே அந்த 15 நாளைக்கு வளர்பிறை சந்திரன் தான் அப்புறம் பௌர்ணமி வரும். அப்ப அந்த இருளின் பிடியில மாட்டிக்கிட்டனாலதான் அமாவாசை. 2 கிரகமும் வெளிச்சத்தை இல்லாம உலகமே இருட்டா இருக்கிறது அந்த அமாவாசை அன்னைக்கு. அப்ப அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ராகு கேது. இந்த ராகு கேது ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தால், இப்ப குறிப்பா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா லக்னம்னு ஒண்ணு இருக்கும், ராசின்னு ஒண்ணு இருக்கும். சில பேருக்கு ராசி லக்னம் ரெண்டுமே ஒன்னா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த லக்னம்ங்கிற அடிப்படையில தான் இங்க நம்ம எல்லாத்தையுமே பேசணும். ராசிங்கிறது சந்திரன் எங்க இருக்காரோ அதுதான் ராசி. இப்போ 2.25 நாள்ல 9 கிரகங்கள்ல சந்திரன் மட்டும் மிக வேகமாக நகரக்கூடிய கிரகம். எப்படின்னா 2.25 நாள்ல ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு டிரான்சிட் ஆகிடாது. அப்படி இருக்கும்போது நம்ம ராசியை வச்சு பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது 100க்கு 100 சரியா இருக்காது. அப்போ லக்னம்ங்கிற அடிப்படையில் தான் பேசணும். அப்போ லக்னம் தான் உயிர். அப்போ உயிராகிய லக்னத்துக்குரிய கிரகம் எங்க இருக்கு அதை பார்க்கணும். லக்னத்துல இருந்து எத்தனாவது கட்டத்துல 12 கட்டங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிம்ம லக்னம் வச்சுக்கோங்க. சிம்ம லக்னம் வச்சுட்டா ராகு எத்தனாவது இடத்துல இருக்கு, 5வது இடத்துல இருக்கா, 8வது இடத்துல இருக்கா, 11வது இடத்துல இருக்கான்னு இந்த 12 கட்டத்துல எங்கேயாவது இடத்துல ராகு இருக்கும். ராகுவுக்கு நேர் 7வது இடத்துல கேது உட்கார்ந்துருக்கும். 180 டிகிரில ரெண்டுமே பார்த்துக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ராகு கேது எந்த ராசியில இருக்கோ, இப்ப குறிப்பா ரிஷபராசி ரிஷப லக்னம் வச்சுங்க, மேஷ லக்னம் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு 2வது இடத்துல இருந்துச்சுன்னா அந்த தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் பாங்க. அப்ப 2வது இடத்துல குடும்பஸ்தானத்துல ராகு உட்காந்துச்சுன்னா, ராகு 2வது இடத்துல இருந்து 8வது இடத்துல கேது இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை பாதிக்கும், கணவன் மனைவிட்ட சண்டை வந்துடும் சொல்லி பொதுவான ஒரு விதி ஜோதிடத்துல இருக்கு. அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரிலாம் என்ன அந்த 2ல இருக்கிறதுக்காகவே உடனே குடும்பத்தை கெடுத்துரும், சண்டை வந்துடுறதுலாம் கிடையாது. அந்த ராகு நிக்கக்கூட நட்சத்திர சாரம் இருக்கு. அந்த ராகு மேஷ லக்கணம்னா 2வது இடத்துல ரிஷபத்துல நட்சத்திரம் இருக்கு. 3 நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம், கிருத்திய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்திலையும் எந்த நட்சத்திர சாரத்துல ராகு நிக்கிறாருங்கிறத முதல்ல பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் ராகுடைய பலன் அந்த ஜாதகருக்கு என்ன செய்யுங்கிறதே சொல்ல முடியும்.
எடுத்த உடனே ராகு 2ல இருக்காரு, குடும்பத்துக்கு எடுக்கும், தனாதிபதிங்கிற அந்த இடத்துல இருக்கனால பணத்தை எல்லாம் வந்து செலவழிச்சுக்கூடாது அப்படின்லாம் சொல்றது வந்து பொதுவான விதிகள் தான். அதே நேரத்துல அந்த ராகு நல்ல நட்சத்திர சாரம் பெற்று 3 நட்சத்திரத்துல நல்ல நட்சத்திர சாரம் பெற்று, இப்ப ராகு வந்து ரோகிணி நட்சத்திர சாரம் பெற்றா ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம். அப்ப கிரகங்களுடைய பொது விதிகள்ல பார்த்தா சூரியனும் சந்திரனும் ராகுவுக்கு பகைங்கிற அடிப்படையில் இருக்கு. ஆனால் அந்த ராகு 2வது இடத்துல இருக்கிறத உங்க ஜாதகத்துல குரு எங்கேயாவது இருந்து 5, 7, 9 பார்வையில அந்த 2வது இடத்துல உள்ள ராகுவை பார்த்து விட்டால் அந்த ராகு கெடுதல் பண்ண மாட்டார், குடும்பத்தை கெடுக்க மாட்டார், பணத்தை இல்லாம ஆக்க மாட்டார், வாக்குஸ்தானம் நல்லா படிக்கும். நீங்க பேசுறத எல்லாரும் கேட்பாங்க. உங்க வாக்குல வரக்கூடிய வார்த்தைகள் பூரா நல்ல வார்த்தைகளா வரும். உங்க வார்த்தைக்கு மரியாதை இருக்கும் சொசைட்டில. அந்த மாதிரி இடத்துல வந்து ராகு இருக்கும். அதே நேரத்துல நெகட்டிவா வேலை செய்தப்பனா குரு பார்வை இல்லாம இருந்து ரோகிணி நட்சத்திரம் இருந்துச்சுன்னா மனக்குழப்பத்தை உண்டு பண்ணுவார் ராகு. அப்ப ரோகிணி நட்சத்திரம் எனக்கு வந்து எதுல வருது? ரிஷபராசியில வருது. அப்ப ரிஷபராசிக்குரிய கிரகம் சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று ரிஷபராசியிலேயோ துலா ராசியிலேயோ அல்லது மீன ராசியிலேயோ ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அந்த ராகு நல்லா தான் வேலை செய்யும். அதே நேரத்துல நீச்சமாகி வக்கரமா இருந்துச்சுன்னா ராகு கெடுக்கும். இதுதான் மேட்ரு ராகு கேதுக்கு. அப்ப ராகு இதே மாதிரி கேது, ராகு வந்து போகக்காரன், கேது வந்து மோட்சக்காரன் சொல்லுவாங்க. ரெண்டுமே 180 டிகிரியில ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாருடைய உலகத்துல பிறந்த எந்த மதத்துல பிறந்திருந்தாலும் ஜாதகம்னு வச்சிருந்தாங்கன்னா 7வது இடத்துல இருந்து நேரம் 7வது இடத்துல ராகு இருக்கு, அங்கே 7வது இடத்துல கேது இருக்கும். இப்படிதான் இந்த காம்பினேஷன் ராகு கேது இருக்கும் ஜாதகத்துல. அப்படிங்கும்போது 2 கிரகத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. 2 கிரகமும் ஒரே நேரத்துல தான் பயிற்சியும் ஆகும். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது பயிற்சியும் ஒரே நாள்ல தான் நடக்கும். அப்ப இந்த ராகு கேதுவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே ஜோதிடமும் உங்களுக்கு நாங்க பேசிட்டு இருக்க ஜோதிடர்கள் சொல்றது நல்லா புரியும். உங்க சுய ஜாதகத்தை நீங்களே வந்து தெளிவா பார்த்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ராகு இந்த லெவல்ல இருக்கு, அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலையில மாத்திக்கிட்டு நம்ம செயல்பாடுகள் இருக்கணுங்கிறத சொல்றதுதான் ஜோதிடம். அந்த அடிப்படையில பார்த்தா ராகு வந்து நல்ல இடத்துல இருந்தாலும் கெட்ட இடத்துல இருந்தாலும் 6, 8, 12 இருந்தாலும் அல்லது 12வது இடத்துல ராகு 6வது இடத்துல கேது இப்படி பரிவர்த்தனை இருந்தா கூட இருக்கக்கூடிய இடம் எந்த இடம், எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கார், அந்த சாரம் பெற்றிருக்கக்கூடிய அந்த கிரகம் எத்தனாவது இடத்துல இருக்கு. இப்ப குறிப்பா சிம்மராசியில வந்து ராகு இருக்காருன்னா சூரியனுடைய வீடு பகை, அது ஜோதிட விதி. ஆனா பகை பெற்றிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ராகு பூர நட்சத்திரம் சுக்கிரனை நட்சத்திரத்திலேயோ சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்திலேயோ அல்லது கேதுவுடைய மக நட்சத்திரத்திலேயோ நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிம்ம ராசிய, ராகு இருக்கக்கூடிய அந்த ராசிய குரு வந்து எங்கேயாவது இருந்து 5, 7, 9 பார்வை விழுந்துச்சுன்னா அந்த ராகு சிம்ம ராசியில டாப்ல வேலை செய்யும், கெடுக்காது. அப்ப என்ன, நம்ம லக்கணத்திலே ராகு இருக்கு அப்படின்னா சோதிட விதி என்ன சொல்லுது? லக்கணத்துல ராகு தான் முன்கோபக்காரரா இருப்பார், பொய் சொல்லுவார், அடாவடி பண்ணுவார், சண்டை போடுவார், இப்படிலாம் பலன் இருக்குல்ல. அந்த மாதிரிலாம் பண்ணாது. ராகு இருக்கிற இடம் நட்சத்திர சாரம், அவரை குரு பார்க்கிறாரா பார்க்கலையா. அதே நேரத்தில் அந்த ராகுக்கு வீடு இப்ப சிம்மராசினா சிம்மராசிக்கு கொடுத்த அந்த சூரியன் வந்து சிம்மராசியில ராகுக்கு வீட்டை கொடுத்த சூரியன் வந்து அந்த ராசி ராகு இருக்கிற இடத்துல இருந்து 6, 8, 12 மறையக்கூடாது. 6வது கட்டம் 8வது கட்டம் 12வது கட்டத்துல மறையக்கூடாது. அப்படி மறையாம இருந்து நல்ல நட்சத்திர சாரம் குருவுடைய சுயசாரம் பெற்று குருவுடைய பார்வையே சிம்மராசியில் வந்துருச்சுன்னா அந்த ராகு கெடுக்க மாட்டார். இதுதான் விஷயமே. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே உங்க சொந்த ஜாதகத்துல நீங்களே அனலைஸ் பண்ணலாம். அதனால ராகு வந்து கெடுக்க மாட்டாரு. கொடுப்பவரும் அவரே கெடுப்பவரும் அவரேன்னு 2 விதியும் இருக்கு ஜோதிடத்துல. இருந்தாலும் ராகு வந்து ஒரு பிரம்மாண்டமான கிரகம். ராகு மாதிரி அள்ளி கொடுப்பவரும் கிடையாது, ராகு மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு மூடிட்டு ஒன்றும் பிச்சைக்காரனா ரோட்ல விடுற கிரகம் கிடையாது. ஆக ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் ராகு நல்ல இடத்துல இருக்கா, அது 2வது எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கு அது ஒண்ணு, அதையும் பார்க்கணும். அந்த நட்சத்திர சாரத்துல இருக்கக்கூடிய அந்த சாரநாதன் இப்ப சிம்மராசியில பூர நட்சத்திரத்துல இருந்தா சாரநாதன் யாரு? சுக்கிரன். அப்ப சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாருன்னா ராகு டாப்ல வேலை செஞ்சிடும். ராகு திசை வரும்போது இன்னும் பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ராகுக்கு அதை கிடைக்கணும். ஆக மொத்தம் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகம் தான். இப்ப ஜோதிட சாஸ்திர விதியில என்ன சொல்றாங்க? சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த 5 கிரகத்தையும் அசுப கிரகங்கள் நாங்க ஜோதிடர்கள் சொல்றோம். அதே மாதிரி குரு சுக்கிரன் புதன் சந்திரன்ல சுபச்சந்திரன் வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் தான் அது பாதி தான் வேலை செய்யும். வளர்பிறை சந்திரன்னா முழுமையா வேலை செய்யும். இது 4 வந்து சுப கிரக ஆதிபத்தியத்துல வருது. அப்ப இப்படி பிரிச்சு சொன்னா கூட எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களே. அந்த கிரகங்கள் வந்து இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அந்த கிரகங்களுடைய பரிவர்த்தனை அந்த ஜாதகருக்கு என்ன செய்யுங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னொன்னு, எல்லா கிரகம் நல்லா அமையப்பட்ட ஜாதகம் இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. அப்போ சுய ஜாதகத்துல நமக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிறதுனா அதுக்கு காரணம் வந்து கர்மா, முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க வழி வம்சத்துல நமக்கு ஜெனட்டிக் வழியா பிறக்கும் போது நம்முடைய தாத்தா பாட்டனார் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி
எங்க அப்பா இருக்காருன்னா எங்க அப்பா விட்டு தாத்தா பாட்டான் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க வாழ்ந்தது நமக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க எவ்வளவு நல்லது செஞ்சாங்க கெட்டது செஞ்சாங்கிற அந்த பூர்வ கர்ம வினை அந்த அடிப்படையில் தான் ராகு வந்து பிறந்த ஜாதகத்துல ஒரு குழந்தை ஜாதகத்துல வந்து உட்காரும். அப்ப பூர்வ புண்ணியத்தையும் காட்டி கொடுக்கும். முன்னார்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறத லக்னத்துல இருந்து 5வது கட்டம் பூர்வ புண்ணியம், தாத்தா பாட்டி முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்றது அதையும் ராகு தான் காட்டும். அப்ப ராகு வந்து இருக்கிற இடம் வந்து எந்த எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அது என்ன லெவல்ல இருக்குங்கிறது தான் ஜோதிடத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ராகு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டம். ராகு கிரகத்தை வந்து 8ல் இருக்கு, 2ல் இருக்கு, களத்திர ஸ்தானத்துல இருக்கு, திருமண ஸ்தானத்துல இருக்கு, ஆயுள் ஸ்தானத்துல பற்றி உலகத்தில் உள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களும் யாரும் எத்தகைய கவலையும் பட வேண்டாம். உங்களுடைய சொந்த ஜாதகத்துல ராகு இருக்கிற நிலையை தெளிவான ஜோதிடத்தை கொடுத்து சரியா பார்த்துக்கிட்டு சரியா செஞ்சுக்கிட்டோம்னா ராகு நமக்கு கெடுதல் பண்ணாது. 2ல் இருந்தாவே கோளாறு பண்ணிடும் சொல்றது அதை எடுத்துக்கவே வேண்டாம். இது 100க்கு 100 உண்மை. அதனால ராகு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டம். ராகு மாதிரி ஒரு கொட்டி கொடுக்குற கிரகம் கிடையாது. எல்லாருக்கும் ராகு தசையும் கிடைச்சிடாது, எல்லாருக்கும் சுக்கிர தசையும் கிடைச்சிடாது, எல்லாருக்கும் குரு தசையும் கிடைச்சிடாது. ஆனா ராகு தசை, சுக்கிர தசை, குரு தசைன்னு சொல்ற மாதிரி சனி தசை, புதன் தசையெல்லாம் இருக்குல்ல, செவ்வாய் தசையெல்லாம் இருக்குல்ல, எல்லா திசையுமே நல்ல திசை தான். சில பேருக்கு சனி திசை நடக்கும். சனி திசையில தான் காரு, வண்டி, பங்களா, லாரி எல்லாம் பஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவான். 1க்கு 4 வீடு கட்டிடுவாங்க எல்லாருக்கும். காரணம் என்ன? சனி ஆட்சி பெற்று 6, 8 பன்னெண்டுல மறையாம சரியான இடத்துல சனீஸ்வரன் இருப்பாரு. அப்ப சனி திசையில ஒரு டாப் லெவலுக்கு வந்துருவாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு சுழற்சி அடிப்படையில 30 ஆண்டு காலம் தொடர்ந்து வந்து நீடிச்சு நல்லா இருந்தவனும் கிடையாது, 30 ஆண்டு காலம் வறுமையிலே வாழ்ந்தவனும் கிடையாது. அதுக்கு இடையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கி விட்டுணும். அதுதான் கிரகங்களுடைய வலிமை. அதனால ராகு இருக்கிறத பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ராகு எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கார், ராகு எந்த ராசியில இருக்கு, அந்த ராசிக்குரிய கிரகம் எந்த இடத்துல இருக்கு, அவர் எத்தனாவது இடத்துல இருக்கார், அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு, இந்த 5 பாயிண்ட்ஸை உங்க சுய ஜாதகத்துல நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ராகு உங்களுக்கு நல்லது செய்யுமா செய்யாதுங்கிறது நீங்களே சொல்லிடலாம், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.